என் செல்ல மகனே, என்னோட பேரை காப்பாத்திட்டேன்னு ஆக்டர் முத்துக்காளை +2 எக்ஸாம்ல சூப்பரா மார்க் எடுத்த தன்னுடைய மகனுக்காக ஒரு செம்ம கிஃப்ட் கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய சந்தோஷம். நான் கோடிக்கணக்கா சொத்து வச்சிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் எனக்கு கோடிக்கணக்கான சொத்தா. இப்படிப்பட்ட அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. படிக்க வேண்டிய வயசுல கரெக்டா படிச்சுக்கணும். நீங்க எதை இழந்தாலும் சரி, கல்வியை மட்டும் இழக்காதீங்க. காமெடி நடிகர் முத்துக்காளைய நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். ஸ்பெஷலா சொல்லணும்னா வடிவேலு சார் கூட கலக்கிருப்பாரு மனுஷன். அவங்களுடைய காம்போலாம் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டா இவங்களுடைய மகன் +2 எக்ஸாம் எழுதி அண்ட் அதுல சூப்பரா மார்க்கும் வாங்கியிருக்காரு. 438 மார்க் வாங்கியிருக்காரு. சோ மகன் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டாரு, சிறப்பான மதிப்பெண் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ரொம்ப பிடிச்ச பால்கோவாவை வாங்கி அவருக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. என்னுடைய பையன் சூப்பரா மார்க் வாங்கியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால்கோவா, அதனால உடனே இதை நான் தரேன் அப்படின்னு இந்த கிஃப்ட கொடுத்திருக்காரு. ஏற்கனவே முத்துக்காளையுடைய மகன் பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட அப்பா மாதிரியே கராத்தேல சிறந்து விளங்கி பல பரிசுகளையும் வாங்கியிருந்தாரு. சோ அப்பயே தன்னுடைய பையனை பத்தி ரொம்ப பெருமையா ஷேர் பண்ணியிருந்தாரு. மகன் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. ஒரு அப்பா இப்படிதானங்க இருக்கணும். பையன் எந்த விஷயம் பண்ணாலும் அதை என்கரேஜ் பண்ணி இன்னும் மோட்டிவேட் பண்ணா அவர் பிற்காலத்துல நிறைய விஷயங்களை சாதிப்பாரு இல்லையா? சோ பல பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் முத்துக்காளை அவர்கள் இருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.